இன்றைக்கி நம்ம முட்டை சமோசா செய்ய போகிறோம். நல்லா மொறு மொறுன்னு எண்ணெயே குடிக்காமல் சூப்பராக இருந்துச்சு. வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட், வெல்கம் டு அனாமிகா சமையல். நான் ஒரு 400 கிராம் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் ஓமத்தை கசக்கி போட்டிருக்கேன். 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, 10 முட்டை, மிளகாப்பொடி, தனியாப்பொடி, மஞ்சப்பொடி, சீரகப்பொடி, கரம் மசாலா, மட்டன் மசாலா, கொஞ்சம் சில்லி ஃப்ளேக், இப்போ எல்லாத்தையும் இது எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கடாய் வச்சுக்கேன், கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் கொஞ்சம் சீரகமும் சோம்பும் போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா பொரிய விட்டுருங்க. பொரிய விட்டு வெங்காயம் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. வெங்காயமும் பச்சை மிளகாய் இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் கொஞ்சம் சாஃப்ட் ஆகட்டும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடி பிடிச்ச மாதிரி இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவை நல்லா நம்ம வதக்கி எடுத்துடலாம். உப்பெல்லாம் இருக்கான்னு சரியாக பார்த்து இதை நம்ம ஆற வச்சுக்கலாம். கடைசியாக கொத்தமல்லியும் புதினாவும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மசாலா நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம், இல்லாட்டி கருத்து போயிடும். நம்ம ஆறுனதுக்கப்புறம் சேர்த்தோம்னா பச்சை கலராகவே இருக்கும். இப்போ இந்த மாவை நம்ம உப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நம்ம கெட்டியாக பூரிக்கு மாவு பிசைகிற மாதிரி கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கெட்டியாகவே பிசைஞ்சுக்கோங்க. இது ஏன்னா மைதா மாவு கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும். இப்போ நல்லா இதை பிசைஞ்சாச்சு. இப்போ இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவி ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு நல்லா இதை மூடி வச்சிடலாம், காயாமல் இருக்கும். இப்போ நான் இந்த தேய்க்கிற பலகையில் நிறைய மாவு போட்டு வச்சுருக்கிறேன், வர மாவு. இதில் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி இதை மெலீஸாக நம்ம திரட்டி எடுத்துடலாம். எடுத்து வச்சுக்கலாம் எல்லாத்தையும். இதில் சூடான தவாவில் போட்டு எடுக்க போகிறோம். அதுக்காக எல்லாத்தையும் நம்ம பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு பேஸ்ட் பண்ண போகிறோம். ஒரு 4 ஸ்பூன் மைதா எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக பிசைஞ்சு இதை கலந்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக வேண்டாம், ரொம்ப கெட்டியாகவும் வேண்டாம். ஒரு பசை மாதிரி வர மாதிரி இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து இதை ஒரு பக்கம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி தான் கலக்கணும், அப்போ தான் ஒட்டும். இது பாருங்க, இது எல்லாத்தையும் திரட்டி வச்சுருக்குறேன். நல்லா மெலீஸாக போட்டு திரட்டி வச்சுருக்குறேன். இப்போ இதை சூடான தவாவில் போட்டு நம்ம எடுக்க போகிறோம். ஒரு 3 செகண்ட் வச்சு எடுத்தோம்னா போகிறோம். அது கலர் மாறக்கூடாது, அப்படியே புஷ்ஷுன்னு வரக்கூடாது. அதனால் இதை நல்லா நம்ம சூடு பண்ணி எடுத்துடலாம். அப்போ தான் நமக்கு அதை மடிக்க வரும், இந்த பசையை போட்டு ஒட்ட வரும். இது மாதிரி பச்சையாகவே இருந்தோம்னா அது வராது, எல்லாமே ஒட்டி ஜாம் ஆயிரும். அதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம இதை சூடு பண்ணி இதில் இருக்கிற கொஞ்சமாக ஈரப்பதத்தை எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம். இப்போ இதை சமோசா செய்ய ஆரம்பிக்க வேண்டியது தான். நான் பண்ணி வச்சுட்டேன் சமோசாலாம். உங்களுக்காக ஒரு 2 உருண்டை எடுத்து வச்சுருக்குறேன் காட்டுறதுக்கு. இப்போ அதை பண்ணிக்கலாம். இப்போ ரவுண்டாக நம்ம அதை திரட்டி இந்த மாதிரி 2 பங்காக பிரிச்சிடலாம்.
இந்த மாதிரி ஒரு கோன் மாதிரி பண்ணிவிட்டு ஓரத்துலலாம் இந்த பசையை போட்டு ஒட்டிடலாம். இந்த ஓரமெல்லாம் நல்லா அந்த ஒரு ஓட்டை இல்லாத அளவுக்கு நல்லா அழுத்தி நம்ம இதை மடிச்சுக்கலாம். இல்லாட்டி இந்த மசாலா அந்த ஓட்டையிலேருந்து வெளியில் வந்துடும். இப்போ நம்ம மசாலாவையும் முட்டையும் உள்ளே வச்சிடலாம். இப்போ இந்த வாயை பசை போட்டு நல்லா ஒட்டி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, இந்த சமோசா அருமையாக செய்ய வந்துடும். இந்த சமோசா செய்யும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என் பையனுக்கு பொண்ணு பார்க்க ஒரு இடம் போயிருந்தோம். சென்னைக்குள்ளே தான், இங்கே துறப்பாக்கம் வரைக்கும் போயிருந்தோம். முதல்ல நானும் என் வீட்டுக்காரன் தான் போனோம். போயிட்டு முதல் நாள் எங்கள் பசங்க யாரும் வரல. நீங்கள் முதல்ல போய் பார்த்துட்டு வந்துடுங்கம்மா, அப்புறமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நாங்கள் வரோம் அப்படின்னாங்க. அந்த மாதிரி போனோம், பிடிச்சிச்சு. சின்ன பொண்ணு தான், +2 படிச்சுட்டு இருந்தா. நான் கேட்டேன், ஏம்மா அதுக்குள்ளே கல்யாணம் பண்ணுறீங்க, படிப்பு முடிவிட்டுமேன்னு. இல்லைம்மா முடியாது, எங்களால் இதெல்லாம் பாதுகாக்க வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு என்னப்பா அவங்க அப்பா இந்த பிளாஸ்டிக் சாமானெல்லாம் கூடையில் வச்சு தெருவா அந்த பழைய துணியெல்லாம் எடுத்து போட்டு அதுக்கு பதில் இந்த சாமான் கொடுக்குற வேலை தான் பண்ணிகிட்டு இருந்தார். ஒரு சின்ன ஒரே ஒரு ரூம் வீடு தான், ஷீட்டு போட்ட வீடு. வெளியில் வச்சு தான் பம்பு ஸ்டவ் வச்சு அவங்க சமையல் பண்ணி டீ போடுறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. நான் டீ காஃபியெல்லாம் சாப்பிட மாட்டேன், எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். பார்த்துட்டும் வந்துட்டோம். அடுத்த நாள் எங்கள் பசங்களை கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு எங்கள் பசங்களை கூப்பிட்டு போனோம். கூப்பிட்டு போகும்போது நாங்களும் தான் சொன்னோம், எப்போவுமே சொல்லிவிடுவோம், எங்களுக்கு எதுவும் வேண்டாம், எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிவிடுவோம். அப்பயும் கேட்காம அவங்க டீ எங்கள் பசங்களும் டீ குடிக்க மாட்டாங்க. இதே மாதிரி சமோசா கடையிலேருந்து வாங்கி வச்சுருந்தாங்க. இந்த உருளைக்கிழங்கு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சமோசா வாங்கி வச்சுருந்தாங்க. அந்த பிள்ளைய கூப்பிட்டோம், பார்த்தோம். பசங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நல்லா சாஃப்டாக நல்லா இருந்தான் அந்த பிள்ளை. அந்த சின்ன பொண்ணு என்ன பண்ணா, அந்த சமோசாவை கிள்ளி கொஞ்சம் எடுத்து அவள் வாயில் வச்சான். நீ சாப்பிடு, நீயும் சாப்பிடு அப்படின்ட்டு. அந்த பிள்ளை என்ன பண்ணுச்சு, வாயில் வச்சோடனே ஐயோ அம்மா ஐயோ அம்மான்னு கத்த ஆரம்பிச்சிட்டு கை காலெலாம் உதறிக்கிட்டு மேலே ஏம்பி நின்றுடுச்சு. என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டா, அந்த சமோசாவில் எனக்கு பச்சை மிளகா வந்துருச்சு, நான் பச்சை மிளகா கடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அது சுற்றிலும் அவங்க உறவுக்காரங்க இருந்தாங்க பாருங்கள். அதில் ஒரு அம்மா சொல்கிறா, இப்பயே நாத்தனார் காரத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டான். அது எங்களுக்கு பிடிக்கல. அதனால் என்ன பண்ணோம், நாங்கள் நாத்தனார் காரத்தெல்லாம் சாப்பிடல, நீங்கள் வச்ச அந்த சமோசா தான் கொஞ்சமாக எடுத்து கொடுத்தோம், நீங்கள் எடுத்த உடனே இந்த மாதிரி பேசுகிறீங்க, எனக்கு உங்கள் சம்மந்தமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம். இந்த சமோசா பார்க்கும்போதெல்லாம் அதுதான் ஞாபகம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.